உத்தரப்பிரதேசத்தில் கிருஷ்ணர் சிலையை திருமணம் செய்து கொண்ட இளம் பெண் கிருஷ்ணர் மீது கொண்ட அதீத பக்தியால் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். மக்களவையில் திருச்சி சிவா, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் ஆகியோருக்கிடையே காரசார விவாதம். எங்கேயாவது வட மாநிலங்களில் வ.உ. சிதம்பரனார், பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றோர் பெயரில் சாலைகள் உண்டா என திருச்சி சிவா கேள்வி. மயிலாடுதுறையில் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல காலவரையின்றி தடை. தமிழக கடற்கரை பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அறிவிப்பு. நெல்லையில் டெலிவரி ஆகாத எலக்ட்ரிக் வண்டிக்கு டியூ கட்ட சொல்லிய நிறுவனம். ஆத்திரத்தில் ஓலா நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம். நாமக்கல்லில் குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் பழங்குடியினர் நலவாரிய தலைவர் கனிமொழி சர்ச்சை பேச்சு. குடும்ப அட்டை வாங்கியவர்கள் வரும் தேர்தலில் உதயசூரியனுக்கு வாக்களிக்குமாறு கூறியதால் மக்கள் அதிருப்தி. சைப்ரஸில் நடைபெறவுள்ள கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் பங்கேற்க தமிழ்நாட்டு வீரர் பிரக்யானந்தா தேர்வு. 7வது வீரராக அந்த போட்டிக்கு பிரக்யானந்தா தேர்வாகியிருப்பதாக சர்வதேச செஸ் சம்மேளனம் அறிவிப்பு.